கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு வந்து எல்லாருமே அப்படியே மனசொடைஞ்சு போய், ஏதோ ஒரு மாரி மனசே சரியில்லங்கிற மாரி தான் வந்து பொழுதே விடியுது. தாத்தா வந்து பாட்டிகிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மகா வந்து மகாவர் யோசிச்சு, எல்லாத்த பத்தியும் யோசிச்சு கொஞ்சம் கவலையிலேயே வந்து இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி உட்காந்துருக்காங்க. ஐஸ்வர்யா ஒரு மாரி காண்டோட இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து அப்படியே பூஜை பண்ற சவுண்டு, அப்படியே பூஜை மணி சவுண்டெல்லாம் கேட்டு எல்லாரும் வெளில வந்து பார்த்தா, அப்படியே பழையபடி மகா வந்து கிளம்பி எல்லாம் ரெடியாகி எல்லாத்துக்கும் வந்து பூஜைலாம் பண்ணி, இனிமே எல்லாம் நல்லபடியா இருக்கணும். அவங்க அக்கா கிட்டலாம் வந்து வயித்துக்குள்ள இருக்க குழந்தை எப்படி இருக்கு பார்த்துக்கா, அது என் சித்திட்ட கோவப்பட வேணாம்னு சொல்லுது பாருக்கா அப்படின்னு காமெடி எல்லாம் பண்ணி, ராஜலட்சுமிக்கு பிடிச்ச காஃபியை போட்டு கொடுத்து, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனாமிகாட்டியும் வந்து பரவாயில்ல அனாமிகா நீ கொஞ்சம் அதிகமாக பேசினாலும் எனக்கு உன் பக்கம் நியாயம் புரியுதுன்னு வசனம் பேசின்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டாங்க. இதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே யூஸ் பண்ணி கௌதம வேறு நல்லா அப்படியே கோட் சூட்லாம் போட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய டீலை முடிக்க போகிறாருன்னு வந்து இவங்க பேச, சித்ராதேவி பேச, அந்த இடத்துலையும் ராஜலட்சுமி ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க. நல்ல பையன் நீ என் பிள்ளை மாதிரி தான், நீ நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு எல்லாரும் பாராட்டி ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்ப, பரவாயில்லையே ஐஸ்வர்யாவை கூட நம்ம நல்லா நடந்துக்கிட்டால் நம்மகிட்ட எல்லாம் நல்லா நடந்துக்கிறாங்களேன்னு கௌதம் வந்து நினச்சிட்டு கிளம்பி போகிறார். இதில் தாத்தாக்கெல்லாம் கொஞ்சம் உடன்பாடு இல்லை தான். இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா குடுன்னு சொல்லிட்டு வந்து மேலே போய் தூங்கிட்டு இருக்க சூர்யாவை எழுப்பி அவரை அதுவும் காஃபியை வச்சு சூடு போட்டு எழுப்பி ஒழுங்காக வேலையை பாருங்கள், சும்மா இப்போ தான் தண்டமாக படுத்திருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இவரும் இன்னுமா கம்பெனி அப்படியே விட்டு ஜாலியாக படுத்திருக்காரு. ஸோ அந்த விவகாரங்கள்லாம் வச்சு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொல்கிற மாதிரி சொல்லி உங்களை விட்டு போக போகிறேன், கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன், எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளார விஜய் என்ன வச்சிருக்காங்க. ஆனால் இந்த குடும்பம் இங்கே சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி புது புது திருப்பங்கள்லாம் கதையில் கொண்டு வந்து இப்போ கடைசியாக விஜய் அனாமிகா பிரபாங்கிற ட்ராக்கை தான் திருப்பி தோண்டி எடுத்து அதை வச்சு தான் கதை போகுது போல். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இந்த சூர்யா மகாவுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டு எப்போ மகா ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்கிற ட்ராக்கெல்லாம் வரப்போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள்.